மார்கழினாவே நமக்கு பாவை நோன்பு, கோதை நாச்சியார், ஸ்ரீவில்லிபுத்தூர் இதுதான் ஞாபகம் வரும். அதை விட 2 முக்கியமான விஷயம் கூடாரவள்ளி, வைகுண்ட ஏகாதசி. பெருமாளை போய் சேரணுங்கிறதுக்காக ஆண்டாள் என்ன பண்ணாலாம், 100 தடவை அக்கார அடிசல் செஞ்சு தரேன்னு சொன்னாலாம். பெருமாளை போய் சேர்ந்துட்டா. அதுக்கப்புறம் பின்னாடி வந்த ராமானுஜர் அதை கேள்விப்பட்டு, ஆண்டாளுக்கு ஒரு அண்ணன் இருந்தால் அதை கண்டிப்பாக செஞ்சுருப்பார்ல அப்படின்னு அவரே ஏற்பாடு பண்ணி 100 தடவை அக்கார அடிசல் ஏற்பாடு பண்ணி சமர்ப்பணம் பண்ணாராம். அப்போ திருமாலிருஞ்சோலைக்கு தரிசனத்துக்கு நான் ராமானுஜர் போகும்போது சந்நிதியிலிருந்து ஆண்டாள் அண்ணான்னு கூப்பிட்டாலாம். அப்போது எட்டி பார்க்குற மாதிரி லைட்டாக திரும்பி பார்க்குற மாதிரி சிலை இருக்குமா, அதை தரிசனம் பண்ணால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அன்னையிலிருந்து ராமானுஜருக்கு கோவில் அண்ணாங்கிற இன்னொரு பேரும் உண்டு. அக்கார அடிசல் எப்படி இருக்கணும்னா, கையில் வாங்கினா நெய் வழியிறது முழங்கை வரைக்கும் வரணுமா. அந்த அளவுக்கு அக்கார அடிசல் மணிக்கணக்காக செய்வாங்களாம். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குமா. இதுதான் அக்கார அடிசல். இது ரொம்ப விசேஷமானது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லோரும் சமைச்சு சாப்பிடுங்க. இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி, பெருமாளுக்கு உகந்த நாள். எல்லா தரிசனமும் முடிச்சுட்டு அக்கார அடிசல் சாப்பிடுங்க.